அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் 234 தொகுதி இருந்தாலும் கூட சில தொகுதிகள் மக்களுடைய கவனத்தை பெறும். காரணம், அந்த தொகுதியிலிருந்து முதலமைச்சர் வந்திருப்பார்கள், அந்த தொகுதியிலிருந்து துணை முதலமைச்சர் வந்திருப்பார்கள், அந்த தொகுதியிலிருந்து அமைச்சர் பெருமக்கள் இருப்பாங்க. அப்ப அந்த தொகுதியின் மீது எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். இது விஐபி தொகுதி, மிக முக்கியமான அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு விஐபி தொகுதியாக பேருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தொகுதி சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதி. வெறும் பேருக்கு மட்டும்தான் அது இருக்குதுங்க. தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியாக இருந்தாலும் கூட இந்த தொகுதிக்கு உண்மையாலுமே நம்ம சுத்தி பார்த்து ஏதாச்சும் வேலை நடந்திருக்கா, அடிப்படை கட்டமைப்பு நடந்திருக்கா? நான் அடுத்த பேச்சில் பேசும்பொழுது நான் சுட்டி காட்டுறேன். அதையெல்லாம் கேட்டீங்கன்னா எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் மேம்படுத்தாம இன்னுமே ஒரு சாதாரண தொகுதியை போல மக்களுடைய அடிப்படை பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு நேரம் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் கூட தப்பு கிடையாது. காரணம், திமுக நண்பர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்னன்னா, இது நம்முடைய கோட்டை, சென்னையை பொறுத்தவரை நம்முடைய கோட்டை, நம்மை தாண்டி மக்கள் யாருக்கும் ஓட்டு போட போவது கிடையாது. நம்ம தேர்தல் அப்ப திமுக சின்னத்தில் போய் நின்னா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இருமாப்பும் அவர்களுக்கு இருக்கு, ஒரு எகத்தாளம் இருக்கு. அதே நேரத்தில் சென்னை மக்களை பொறுத்தவரை அவர்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திமுகவுக்கு சம்மட்டி அடியாக கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. 2011 சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு நிறைய சம்மட்டி அடி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே சம்மட்டி அடி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சென்னை பெருமக்கள் கொடுக்க போகின்றார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக தவறாக இருக்க போவது கிடையாது. காரணம், நிறைய காரணத்தை சொல்லலாம் ஐயா. ஒரு தலைநகரம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவுடைய 2வது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம். அதுல மிக முக்கியமாக ஆண்டாண்டு காலமாக மிக முக்கியமான மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர் சென்னை பெருநகரம். ஆனா அந்த சென்னை பெருநகரத்திற்கு உண்மையாலுமே ஒரு தலைநகரத்திற்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தோடு இவர்கள் வழிநடத்துகின்றார்கள் என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதை மக்களும் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித வசதியும் கூட இல்ல, பேருக்கு மட்டுமே இருக்கிறார். மழை பெரிதாக பெய்து தெருவுக்கெல்லாம் தண்ணி வரும் பொழுது மட்டும்தான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் போட்டோ ஷூட் நடத்துவதற்கு மட்டும்தான் வீதியில வர்றாங்க. அந்த வீதியில அந்த நேரத்தை தவிர எப்பொழுதுமே வீதிக்கு வருவது கிடையாது. ஏன் இந்த தொகுதியை எடுத்துக்க, 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சீங்கன்னா 2021 மிக தெளிவாக சொல்லியிருப்பார்கள், மீனவ பெருமக்களுக்கு மட்டுமே நாம் ஆட்சிக்கு வந்தா 2 லட்சம் மீனவ பெருமக்களுக்கு வீடு கட்டி தருவோம் என்று சொல்லியிருந்தார். 2021 தேர்தல் வாக்குறுதி. நான் மேடைக்கு வரும்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அன்பு பரிசாக ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு மீனவர்கள் பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சேப்பாக் தொகுதி. 25,000க்கும் மேற்பட்ட வாக்காளர் பெருமக்கள் மீன்பிடி தொழிலில் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அந்த மீன்பிடி நண்பர்கள்ட்ட போய் எத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டு 11 மாதத்துல உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் 2 பேர் கூட கை தூக்க மாட்டாங்க. 2 லட்சம் எங்கே இருக்கிறது? துணை முதலமைச்சருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய சேப்பாக்கல எத்தனை பேருக்கு சேப்பாக்கம் தொகுதியில வீடு கட்டி கொடுத்திருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கூட கஞ்சா புழக்கம் என்பது பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடைக்கிறது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா கஞ்சா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிங்க, ஆனா இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கு, மாணவர்களுடைய பையை சோதனை போட்டீங்கன்னா பையக்குள்ள இருக்கும் அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கஞ்சா புழக்கத்தால பெரும் குற்றங்கள் தமிழகத்திலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இங்க சேப்பாக்கு தெருவில் நாம் நடந்து போய் இங்க கஞ்சா புழக்க வழக்கம் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டா கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் சொல்லுவாங்க, நீலாம் பாஷா தர்காபுரத்தில் இருக்கு, லேடிங் வில்லிங்டன் மகளிர் பள்ளி அருகில் இருக்கு, நடுக்குப்பம் பக்கத்தில் இருக்கு, கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு பக்கத்தில் இருக்கு, சிவராஜபுரத்தில் இருக்கு, மட்டாங்குப்பம் பக்கத்தில் இருக்கு, செல்லம்மா தோட்டத்தில் இருக்கு, மஞ்சக்கோரியில் இருக்கு, பார்டர் தோட்டத்தில் இருக்கு, புதுப்பேட்டையில் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சாவுடைய தலைநகரமாக ஒரு பகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி கஞ்சா புழக்கத்தினுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் குற்றம் சுமத்த விரும்பல. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதே காவல்துறை தான், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கைக்கு கீழே இருந்த அதே காவல்துறை அதிகாரிகள் தான். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேடியோவில் மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு அவர்களை பற்றி பேசியிருந்தார். அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாங்க, எனக்கு
பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொங்கல் திருவிழா வந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார், இன்னைக்கு பொங்கல் திருவிழாவின் பொழுது என்னை அன்போடு தொலைபேசியில் அழைத்தார். சென்னைக்கு வரணும், பொங்கல் திருவிழாவில் எங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட வந்து பொங்கல் அன்னைக்கு உணவருந்தேன். எனக்கு அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பா வைத்திருந்தார், எந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியம் இங்கே பாதுகாக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா நடந்து போறாங்கன்னா பெண்கள் பின்னாடி திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு அவஸ்தை அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து ஒரு இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் எனக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு 21 இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரப்பூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன். சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்? கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், நான் ஆதாரத்தை வெளியிடுகின்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் தொடர்ந்து ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்குன்னு சொல்லிங்க இல்லையா, சராசரியாக 8 விழுக்காடு ஒரு வருடத்துக்குமே உயர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய NCRB என்கின்ற அமைப்புக்கு ஒரு ஆண்டு முடியும் பொழுது இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கணும். அப்பதான் அவங்க தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை 2023 இருந்து மத்திய அரசுக்கு அந்த டேட்டாவே கொடுக்கல. 2023, 24, 25 3 ஆண்டுகளும் கூட தமிழகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை ஒரு ஆண்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டும். மத்திய அரசு NCRB என்கின்ற புத்தகத்தில் வெளியிடுவார். 2023 இருந்து அதை வெளியிட்டால் மக்கள் எல்லாம் கோவப்படுவாங்க, மக்கள் எல்லாம் காரி துப்பிவிடுவார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த டேட்டாவையே கொடுக்காம மத்திய அரசை ஏமாற்றுவது மட்டுமல்ல, தமிழக மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனால் வடிவேல் அவங்க செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன், வியாழக்கிழமை புதன்கிழமை சண்டை போட மாட்டாங்க மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இன்னைக்கு சட்டப்பேரவையே முடிய போகின்ற நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த திருமண பிரச்சார கூட்டத்தினுடைய வலிமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. எந்த தொகுதியாக இருந்தாலும், எந்த VVIP தொகுதியாக இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட சரியான முறையில் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்த்தால் யாராக இருந்தாலும் மக்கள் தோற்கடித்து விடுவார்கள் என்பது தமிழக அரசியலுடைய சரித்திரம். எனக்கு நீங்க MLA-வா இருந்து வேலை செய்யினா உங்களை தோற்கடித்து 5 ஆண்டுகள்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன் என்று மக்கள் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நிறைய விஐபியை தோற்கடிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு, கொசு, மஸ்கிட்டோ பார், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லை. ஏன்னா இதே பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் ஒருத்தர் இருக்கார். அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுளை கொண்டு வரணும், டேட்டா சென்டரை கொண்டு வரணும், 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் அங்க பேசுறார். ஆனா இங்க MK ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இந்தியாவில் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக்க போட்டு காலையில திரு முடிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். சமீபத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதை குறிப்பிட்டு சென்றார். அதனால உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்களா? இந்த மக்கள் வளர்ச்சியை கண்கூடாக இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு VVIP-யை கொண்டு வந்த விளைவாக
ஒரு துணை முதலமைச்சர் இருப்பதன் விளைவாக அரசியல் இயந்திரம் முழுவதும் ஒரு துணை முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தும் கூட என்ன சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நாம் வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அன்பு சொந்தங்கள்.